குருபியோ நம ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் அத்வைதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 556 ஆரம்பிக்கிறது. இந்திரிய நுகர்ச்சிகளுக்கு விஷயமாக இருப்பவற்றுக்குத்தான் குறிப்பாக விஷயம் என்று பெயர். புலன்களின் பல தினசான இன்பங்களை சுற்றியேதான் மனசு படர்ந்து அதற்கான காரியங்களில் ஜீவனை ஏவுவதால் விஷய வாசனை தான் கர்மா முட்டையை பெருசாக்குவது. ஏதோ ஒரு புலனின் இன்பத்தை அடைய வேண்டும் என்ற பலனை எதிர்பார்க்காமல் நிஷ்காமிய கர்மம் செய்யும் போது, அதாவது கர்மத்தையே யோகமாக செய்யும் போது மூட்டை குறைகிறது. மூட்டை என்பதற்கு பதில் கட்டு என்று சொன்னால் அதன் இறுக்கம் தளர்கிறது. நிஜமான கர்மயோகத்தில் தன்னுடைய புலனின்ப பலனை மட்டுமின்றி உத்தம நோக்கத்தில் உதித்த லோகக்ஷேமம் என்ற பலனை கூட கருதக்கூடாது. இதை கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கிறேன். ஆத்மாவை கடைத்தேற்றிக் கொள்ளும் போதே லோகக்ஷேமத்தையும் உத்தேசித்ததாகத்தான் சாஸ்திரங்கள் தார்மீக கர்மாக்களை வகுத்து கொடுத்திருக்கின்றன. இதை பற்றி சந்தேகமில்லை. தனக்காக பண்ணுவது போய் உலகுக்காக பண்ணுவது என்று இவன் ஆரம்பித்தால்தான் உலகங்கள் உயிர்கள் எல்லாவற்றுக்கும் மூலமான தாயும் தந்தையுமான உள்ள ஈஸ்வரனின் அருள் இவனுக்கு கிட்டிவிடும் வழிக்கு இவன் போக முடியும். ஆனாலும் ஒருவன் இப்படி ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணும்போது நான் இப்படி பண்ணினதால் உலகத்துக்கு நல்லது ஏற்பட்டதா என்ற பலனை பார்த்து கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கப்படாது. லோகக்ஷேமத்துக்கென்றே சாஸ்திர கர்மாக்களை பண்ணினாலும் எந்த நன்மையான பலனை உத்தேசித்து அந்த கர்மாவை சாஸ்திரம் கொடுத்திருக்கிறதோ அது ஈடேறாமலும் போகலாம். உத்தம லட்சியங்களுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணியும் கூட அவை நிறைவேறாமல் போவதையும் நாம் அவ்வப்போது பார்க்கிறோம். அதனால் சாஸ்திரம் லோகக்ஷேம பலனை உத்தேசித்து கர்மாவை சொன்னாலும் நாம் அந்த உத்தேசத்தையே எப்பொழுது பார்த்தாலும் நினைத்து கணக்கு போடாமல் செய்தால்தான் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் நல்லதை செய்து என்ன கண்டோம், இது கலி, கெட்டதற்கே காலம், நல்லது இது லோகத்தில் எடுபடப் போவதில்லை, நாம் பாட்டுக்கு சும்மா கிடப்போம் என்கிற ஆயாசம், மனக்கசப்பு, தோல்வி மனப்பான்மை முதலானவை ஏற்படாமல் இருக்கும். ஆகையினால் இந்த பலனை கூட எதிர்பார்க்காமல் வெற்றியோ தோல்வியோ நாம் பாட்டிற்கு சாஸ்திரம் சொல்லிற்றா செய்வோம் என்று அதன்படியே செய்து கொண்டே போக வேண்டும். சத்கர்மா பலிக்காததே. அப்படியானால் சாஸ்திரம் பொய்யா? லோகக்ஷேமத்துக்காக என்று அது விதித்த ஸ்வதர்ம கர்மாக்களால் எப்படி அந்த பயன் ஏற்படாமல் போகலாம் என்று கேட்கலாம். அப்படி அர்த்தமில்லை. தனி மனுஷன் பண்ணுகிற தப்புகளுக்கு அவன் அனுபவித்து கஷ்டப்படத்தான் வேண்டும் என்று இருக்கிற மாதிரியே சமூகம் பூராவும் தப்பு வழியில் போகிற போது அதுவும் க்ஷேமத்தை அடையாமல் கஷ்டத்தை தான் அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு பீரியடுகளில் ஏற்படுவதாக வைத்துக் கொள்ளலாம். அம்மாதிரி சமயங்களில் நாம் அதன் நல்லதற்காக பண்ணுவது பலிக்காத மாதிரி ஆகிறது. மாதிரி தான், பலிக்கவே இல்லை என்று சொல்ல முடியாது. க்ஷேமாபிவிருத்தி நம் கண்ணுக்கு முன்னே தெரியாத போது கூட ஜனசமூகத்தின் கூட்டு பாவம் நான் செய்கிற சத்கர்மாக்களால் குறையத்தான் செய்யும். சொந்த வாழ்க்கை போலவே ஜனசமூகத்தின் வாழ்க்கையிலும் ஏற்கனவே பண்ணினதற்கு அனுபவித்தாகணும். அதை புதிசாக பண்ணுவதால் ஒன்று குறைத்து கொள்ளலாம் அல்லது பெருக்கிக் கொள்ளலாம் என்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் சாஸ்திரம் பொய்யா, ஏன் பலன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி வராது. நாம் செய்த பழைய பாவம் என்ன, ஜனசமூகம் முழுவதும் சேர்ந்து பண்ணின பூர்வ பாவம் என்ன, தற்போது நாம் சாஸ்திரப்படி பண்ணும் சத்காரியங்களுக்கு புண்ணிய வேல்யூ என்ன, இது பழைய மூட்டையின் பாரத்தை எவ்வளவு குறைக்கிறது என்பதெல்லாம் எதுவும் தெரியாதபடியே ஈஸ்வரன் நம்மை வைத்திருக்கிறான். ஆனபடியால் பலன் என்று எதையோ எதிர்பார்த்து கொண்டு அது கிடைக்கவில்லை என்பதில் ஆதங்கப்படாமல் நாம் பாட்டுக்கு இந்த கணக்கெல்லாம் ரகசியமாக பார்த்து எவன் தீர்த்து கொண்டிருக்கிறானோ அவன் தீர்க்கிற போது தீர்க்கட்டும், நாம் ஒன்றும் கேள்வி கேட்காமல் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் நமக்கான காரியத்தை செய்து கொண்டே போவோம் என்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி பலனை முக்கியமாக நினைத்து செய்யாமல் இருக்கும்போதுதான் முழுக்க சாஸ்திரம் சொல்லும் தர்ம வழியிலே போக முடியும். பலனை பார்க்க ஆரம்பித்து விட்டோமானால் இப்படி தர்மமாக போய் பலன் அடைய முடியவில்லையா? சரி, அப்படியானால் வேறு குறுக்கு வழி, தப்பு வழி, அதர்ம வழியில் போய்தான் அடைய பார்ப்போமே என்று தோன்றும். தர்ம வழியிலே செல்வதற்கு நிஷ்காமிய கர்மம் எனும் டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஆக்ஷன் தான் உதவும். பய வாய்ப்பு குறைதல். கட்டவிழ்த்து விடுவதில் இதுவே ஆரம்பம். சற்று முன் சொன்ன மாதிரி இது மனசை ஓரளவுக்கு நல்லதில் போக பண்ணி பெரிய அளவுக்கு கெட்டதில் போகாமல் தடுக்கிறது. இதிலே நன்றாக பழகி சித்த சுத்தி ஏற்பட காரியமில்லாமல் தனியாக மனசை மட்டும் வைத்துக்கொண்டு தியானம் என்று செய்ய ஆரம்பிக்கும் போது அது சிதறி ஓடாமல் கட்டுப்பட்டு நிற்க ஆரம்பிக்கிறது.
இப்படி கட்டுப்பட்டு அது ஈஸ்வரனிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு நிற்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சம்சார கட்டு அவிழ ஆரம்பிக்கிறது. அப்புறம்தான் மனசு என்பதாக ஆத்மாவை குறுக்கி கட்டுப்படுத்தும் கட்டே ஈஸ்வரானுகிரகத்தினால் அவிழ்ந்து கர்மா செய்வதற்கு ஒரு தனி ஜீவன் என்பதே இல்லாமல் ஆகி, எனவே சம்சாரக்கட்டை அடியோடு அறுத்துக்கொண்டு அத்வீதியமான ஆத்மாவாக ஜீவன் தன்னை அறிந்து அதிலேயே நிலைப்பதான முக்தி கிட்டுகிறது. பயத்துக்கு காரணமான துவைதம் போவது அப்பொழுதுதான். கர்மா செய்யும் போதும் தியானம் செய்யும் போதும் துவைதம் தவிர்க்கவே முடியாதது. ஆனாலும் மனம் போனபடி நினைப்பதிலும் மனம் போனபடி காரியம் செய்வதிலும் துவைதம் நம்மை பயமுறுத்திய மாதிரி ஈஸ்வரனையோ பரமாத்ம தத்துவத்தையே நினைப்பதான தியானத்திலும் தர்மமான கர்ம மார்க்கத்திலும் பயமுறுத்துவதில்லை. நாம் ஈஸ்வரனை நினைக்கிறோம் அல்லது ஈஸ்வரன் என்ற ஒரு ரூபமாக இல்லாமல் பரமாத்மா தத்துவம் என்று அவனுடைய சாரத்தை நினைக்கிறோம் என்றால் அப்பொழுது அது ஈஸ்வரன் அல்லது தத்துவம் நினைப்பவனுக்கு வேறான திடீய வஸ்துவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மற்ற நினைப்புகளுக்கு லட்சியமாகும் இந்திரிய விஷயங்களைப் போலவோ உலக வஸ்துக்களைப் போலவோ ஈஸ்வரன் அல்லது ஈஸ்வர தத்துவம் நம்மை குழியில் தள்ளிவிடக்கூடும் என்று பயத்துக்கு இடமே இல்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.